மெகாவாட் உற்பத்தி பண்ணணும்னா 7000 ஏக்கர் நீங்க உங்களுக்கு அது வேணும். இதை இதான் பண்ண போறாங்க. இதை வச்சுக்கிட்டு எல்லாரும் லேண்டை வாங்கிட போறாங்க. ஆனா மற்ற மாநிலத்தில் குஜராத்தே எடுத்துக்குவோம், இது எதிர்கட்சி தான் வேலை செய்யணும், அங்க லீசிங் தான் பண்றாங்களே ஒழிய மற்ற எந்த கம்பெனியும் நிலம் வாங்க விடல. நம்ம முதலமைச்சர் இந்த திட்டத்தில் நிலம் வாங்க அனுமதிக்கிறாங்க. இது வெளிநாட்டு கம்பெனிகள் வந்து நம்ம நாட்டுடைய நிலத்தை வாங்கறதுக்கான வழி. இதையெல்லாம் விட்டாங்க. இதை சோலார் பவர் பாலிசி கொண்டுட்டேன், சோலார் பவர் பாலிசி. குஜராத்தை பார்த்து அவங்க ஒரு 5 ஆண்டுகளில் 4000 மெகாவாட் சூரிய ஒளியை கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பைசா சப்சிடி கொடுக்கல, மத்திய சப்சிடியை கொடுத்துட்டு ஒரு பாலிசி அனௌன்ஸ் பண்றாங்க. இவங்க கையில செய்யக்கூடியதை செய்யல. ஃபார் எக்ஸாம்பிள், சென்னை 40% மின்சாரத்தை எடுத்துக்குது. சென்னையில் ஒரு நாள் லீவ் விடுற அன்னைக்கு மற்ற மாவட்டங்கள் வேலை செய்ய சொல்லலாம்ல, ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு காரியங்களை சாதிக்கலாம். அதை விட்டுட்டு மத்திய அரசை குற்றம் சொல்லணும்ன்றதுக்காகவே மேபி மக்கள் கஷ்டப்படணும்னு நினைக்கிறாங்களா, அரசியல் பண்ணாங்க. இது ஒன்று முதலமைச்சர் தெரியாத விஷயம். வணக்கம் சாத்தியம் சார், நான் கோயம்புத்தூர்ல இருந்து ரவிச்சந்திரன். சொல்லுங்க திரு ரவிச்சந்திரன், விரைவா உங்களுடைய கருத்துக்கள் பதிவு செய்யுங்க. நிறைய நேரில் நம்ம இணைப்பில் இருக்காங்க, நேரமின் மேல விரைவா சொல்லுங்க சார். இன்னைக்கு வந்து சிஎம் வந்து அவங்க டைமர் டோட்டலா வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் சார். ஏன்னா இப்ப வந்து நமக்கு தேவை வந்து மின்சாரம், காவேரி வாட்டர், அதை விட்டு போட்டு கேபிள் டிவிக்கு லைசன்ஸ் கொடுன்னு தேவையில்லாத பிரச்சனை. இப்ப கேபிள் டிவி லைசன்ஸ் வாங்கிட்டு வந்து மட்டும் இவங்க படம் காமிச்சா அதற்காக நடத்தப்பட்ட கூட்டம் அல்ல, இது தேசிய வளர்ச்சி குழுமம் 12வது கூட்டம். எல்லா மாநிலத்தோட ஒட்டுமொத்த பிரச்சனை பேசுறதுக்கு இடம். இது குறிப்பிட்ட விஷயம். அங்க போய் முதல் பிரச்சனை எனக்கு கேபிள் டிவி நடத்துறதுக்கு லைசன்ஸ் கொடுன்னு கேட்டு இருந்தா என்ன, இது எவ்வளவு பேர்த்தாவும் இவங்க அவமானப்படல சார். தமிழ்நாடு ஜனங்களை இவங்க அவமானப்படுத்திட்டு வந்திருக்காங்க, அதான் உண்மை. இங்க பிரச்சனை வந்து இதுதான் சார். நன்றி, உங்களுடைய கருத்துக்கு அழைப்பு நன்றி. அதாவதுங்க, இந்தியாவில் பத்திரிகை சுதந்திரம் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு குடும்பம், அதனுடைய நிறுவனம், தமிழ்நாடு முழுக்க அவங்க எந்த தொலைக்காட்சி தெரியணும்னு நினைக்கிறாங்களோ அந்த தொலைக்காட்சி தான் ஒளிபரப்ப முடியும். இன்னைக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையை வந்து டிஜிட்டல் மயமாக்கணும்னு சொல்லி மத்திய அரசாங்கம் தான் வந்து உத்தரவு போடுறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அரசு கேபிள் கார்பரேஷன், தமிழ்நாடு அரசு கேபிள் கார்பரேஷன் தன்னுடைய பணிகளை செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் சென்னையில் வந்து இதை டிஜிட்டல் மயமாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது டிசம்பருக்குள்ளே நீதிமன்றம் சொல்லியிருக்கு, டிசம்பருக்குள்ளே அதை நடைமுறை கொண்டு வரணும்னு. ஆனால் இதுக்கான விண்ணப்பம் தந்து தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்துக்கு அனுமதி தந்து இதுவரைக்கும் அதை வந்து பரிசீலனை கூட எடுத்துக்கல. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பிறகு விண்ணப்பித்த 11 நிறுவனத்துக்கு இன்றைக்கி அனுமதி தந்திருக்காங்க. இன்றைக்கி சென்னையில் பல பகுதிகளில் இன்றைக்கி சத்தியம் டிவி உட்பட பல தொலைக்காட்சிகள் தெரியறதில்ல. அது காரணம் யார்? அரசாங்கம் வந்து மக்கள்கிட்ட வந்து ஊடகங்கள் அவங்க யார் கருத்தை சொல்கிறாங்கன்றது வேறு. அவங்க வந்து சொல்கிற செய்தியை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். மக்கள் எதை ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கலன்றது அவங்க. இந்த பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனையாக சொல்கிறீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். விருப்பப்பட்ட சேனலில் பார்க்குறவங்க பதிவு செய்திருக்கார் தமிழ் தேசிய இயக்க தலைவர் திரு பழனிநெடுமாறன் ஐயா. அவருடைய கருத்துக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்கள். ஊடகத்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுட்டு தமிழ்நாட்டில் வந்து தொலைக்காட்சிகளை எல்லாத்தையுமே இன்னைக்கு ஒரு நல்ல தொலைக்காட்சி வந்து தன்னுடைய ஒளிபரப்பு வந்து செஞ்சிட்டு இருக்கிற தொலைக்காட்சிகளை வந்து அதை முடக்கிறதுக்கு என்ன வழியோ அத்தனையும் செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க விருப்பப்பட்ட தொலைக்காட்சி தான் இந்த வெளியே தெரிகின்ற நிலையை உருவாக்கியிருக்காங்க. அதுக்காக வந்து அரசாங்கத்தினுடைய நிறுவனத்தையும் இன்னைக்கு முடக்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் உதவியா இருக்கு. அதை போய் பிரதமர்கிட்ட கடிதம் எழுதுறாங்க, பதில் சொல்லல. பிரச்சனை அதுவும் சொல்றீங்க. தொடர்ந்து பேசலாம். நம்ம ஐயா பழனிநெடுமாறன் ஒரு கருத்துக்கு அப்புறமா. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பேசும்போது 10 நிமிடத்திற்கு மேல் பேசக்கூடாது என உத்தரவிட்டதின் காரணமாக அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வெளிநடப்பு செய்து முதலமைச்சர்களின் உரிமையை நிலைநாட்டியிருக்கிற ஜெயலலிதா அவர்களை மனமாற பாராட்டுகிறேன். மாநிலங்களின் அதிகாரங்களை பறிப்பதும் மத்திய அரசு தனது வேலை திட்டமாக வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அதற்கு இந்த சர்வதிகார போக்குக்கு எதிராக துணிந்து வெளிநடப்பு செய்திருப்பதை நான் பாராட்டுகிறேன். மற்ற மாநில முதலமைச்சர்களும் அவருக்கு ஆதரவாக நிற்க வேண்டும், அணி திரள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். சொல்லுங்க திரு நாராயணன். அதாவது தேசிய செயலாளர் இந்திய கம்யூனிஸ்ட் டி ராஜா சொன்னார், மாநிலத்தை சிறுமைப்படுத்துகிற முயற்சினாரு, இவர் மாநில அதிகாரத்தை பறிக்கும் முயற்சி அப்படின்னு பழனிநெடுமாறன் அவருடைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. முதல்ல நம்ம கோயம்புத்தூர் நேயர் சொன்னது
இவர் சொன்னது 3 இவர் சொல்கிறது எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன். முதல்ல இவரை விட ஒன்றும் கேட்டால் நமது முதலமைச்சரை விட கோயம்புத்தூர் நேயர் ரொம்ப தெளிவாக சொன்னார். ஏன்னா அவங்க எடுத்துக்கிட்ட 6வது பாயிண்ட் இது, அவங்க பேச்சில் 6வது பாயிண்ட் இது. 31வது பாயிண்ட்டு எலக்ட்ரிசிட்டி. தமிழ்நாடு ஃபார்மர்ஸ் எல்லாம் அதை விட முக்கியம், அதெல்லாம் விட்டுட்டாங்க. ஆனால் முதல்ல இருக்க 6வது பாயிண்ட்டாக இந்த கேபிள் இதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் மக்கள் பிரச்சனை என்னன்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் சரியா புரிஞ்சுக்கலையோ என்னமோன்னு தோணுது. ஏன்னா அவர் 31வது பாயிண்டாக இப்போ இதையும் 6வது பாயிண்ட் இருக்காங்க. இவர் பேசின இதுக்கு வரேன். கேபிள் வந்து ட்ராய்னு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இன்றைய சட்டம் அதுதான். ஏன்னா இது வந்து அரசு சார்ந்தது. எப்படி எலெக்ஷன் கமிஷன் தனியும் அதே போல் ட்ராயும் தனி இந்த இருக்கு. அவங்க சட்டம் இன்னைக்கு நேற்றுக்கு போட்டதில்லை, பல வருடங்களுக்கு முன்ன போட்டது. அரசுக்கு இதில் சேரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இன்னைக்கு இருக்கு. ஆனால் நமது முதலமைச்சர் கேட்டிருக்காங்க, நியாயமான கோரிக்கைன்னு கூட நானும் நினைக்கிறேன், அது வேற விஷயம். ஆனால் இந்த நாட்டில் எடுத்தேன் கவுத்தன் எதையும் சட்டப்படி தான் எல்லாம் நடத்தி முடியும். இதுக்கு மனிஷ் திவாரி சொல்லியிருக்காரு, இதை வந்து ட்ராய் கிட்ட சொல்லியிருக்கோம், இவங்க நீங்கள் கொடுத்த லெட்டர் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம், அவங்களும் இதை பரிந்துரை செய்யணும் கேட்டிருக்கோம்னு சொல்லுவாங்க. செய்யாமல் இல்லை, இது முதலமைச்சருக்கும் தெரியும் இவருக்கும் தெரியும், ஆனால் அதை மறைக்க முயற்சி செய்கிறாங்க. அதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அடுத்தது நமது பழநெடுமாறன் சொன்னதை பற்றி யோசனை பண்ணுவோம். அவர் மாநில அதிகாரத்தை குறைக்க முயற்சினாரு. மறுபடியும் சொல்கிறேன், முதல் முறையாக இந்த எஃப்டிஐ இன் ரீட்டெயில்னு ஒரு இது வந்தது. அதில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்க மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலான்னு முதன்முறையாக கொண்டு வந்து மத்திய அரசு நிறைவேற்றியது. அப்போ என்ன அர்த்தம், மாநிலத்துக்கு அதிகாரம் தரம் தானே அர்த்தம். அதாவதுங்க அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டுருங்க. இந்த மாநில சுயாட்சி பற்றி பேசுகிறவங்க பஞ்சாயத்துக்கு டெல்லி சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரியுமா கன்னியாகுமரியில் ஒரு கிராமத்தில் என்ன நடத்தணும்னு? ஏன் அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்க தயங்குறாங்க? அதை அவங்க சொல்லுங்க பார்க்கலாம். இவர் பேசுகிறாரு மாநில சுயாட்சி பற்றி, ஏன் கிராமத்து சுயாட்சியை பற்றி பேச மாட்டேங்கிறாரு நம்ம பழநெடுமாறன்? இதுக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க அவங்கள. இல்லை, உள்ளாட்சி அடிப்படையில் அனைவருக்குமான அதிகாரம் வழங்கப்பட்டு தான் இருக்குது. வழங்கப்பட்டிருக்கா? போய் ஒரு கிராமத்தில் போய் நீங்கள் எங்கேயா கிராமத்தில் போய் இருக்கீங்களா? எங்க விஏஓ கிராமத்தை நடத்துறாங்களா இல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராம தலைவர் நடத்துறாங்கன்னு பேசுறீங்க, தெரியாம பேசுறீங்க. அதாவதுங்க அவர் இப்போ பேசுறதெல்லாம் வந்து திசை திருப்புற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்போ பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிகா கொண்டு வந்தது இந்தியா முழுக்க ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த நேரத்தில் அவருடைய முயற்சியில் வந்து இந்தியா முழுக்க வந்து உள்ளாட்சி அமைப்புகள் ஒரு வரையறை செய்யப்பட்டு அதனுடைய தொடர்ச்சியாக எல்லா பகுதிகள்லையும் அந்த நடந்துக்கிட்டு இருக்குது. அதுவே அவர் தெரிஞ்சிக்காமல் பேசுகிறாரு. அதனால் அதை பற்றி நான் விவாதிக்க வரல, நான் பிரச்சனைக்கு வரேன். இன்றைக்கி அவர் இதை ட்ராயின்ற அமைப்புன்னு சொல்கிறாரு. ட்ராயினுடைய அமைப்பினுடைய சட்டத்தில் ஒன்று தான், எந்த தொலைக்காட்சி நிறுவனமோ அதனுடைய ஷேர் 70% இருந்ததுன்னா அவங்க டிடிஹெச் சேவை நடத்த முடியாது. ஆனால் ஒரு நிறுவனம், அதாவது ஊடகத்துறையில் ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு நிறுவனம் டிடிஹெச் சேவை நடத்துது. எப்படி நடத்துது? அதே ட்ராய் எப்படி அனுமதி கொடுத்தது? அந்த துறையினுடைய அமைச்சர் அவங்க இருந்த காலகட்டங்களில் அதுக்குரிய வகையில் அவங்க மாற்றிக்கிட்டாங்க. இன்றைக்கி ட்ராயினுடைய தொலைத்தொடர்பை வந்து ஒளிபரப்புற தான் அரசாங்கம் செய்யக்கூடாதே ஒழிய அதை இப்போ வந்து ஒளிபரப்பில் அந்த இது வந்து கேபிள் இணைப்புகளை தான் வந்து மாநில அரசாங்கம் தமிழ்நாடு அரசு கேபிள் கார்பரேஷன் நடத்திக்கிட்டு இருக்கு. இவங்க ஒன்றும் சேனலை உருவாக்கலை, இவங்க வந்து ஒளிபரப்பில் அந்த எம்ஹெச்ஓ வேலையை தான் இவங்க செய்கிறாங்க. மல்டி சிஸ்டம் ஆப்ரேட்டர் என்ன செய்கிறாங்களோ அதுதான் செய்கிறாங்க. அந்த மல்டி சிஸ்டம் ஆப்ரேட்டர் வேலையை செய்கிறத கொண்டு போய் இவங்க ட்ராய் கிட்ட ஒப்படைச்சிருக்கேன், அதனால் அவங்களுடைய அனுமதி வேணும்னு சொல்கிறதே இது பிரச்சனையை வந்து திசை திருப்பி காலந்தடத்தில். என்னென்னா டிசம்பருக்குள்ளே தமிழ்நாடு சென்னையில் வந்து டிஜிட்டல் மயமாக்கணும். அதை உடனடியாக அந்த நிறுவனங்கள் இப்போ அனுமதி பெற்ற நிறுவனங்கள் அந்த டிஜிட்டல் மயமாக்கி அவங்கக்கிட்ட வாடிக்கையாளர்கிட்ட அதை கொண்டு போய் சேர்த்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அரசு கேபிளுக்கு அனுமதி கொடுத்தா கூட அதை செய்ய முடியாது. அதனால் அவங்க நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா அதுலேருந்து மாற மாட்டாங்க. அதுக்காக அவங்கக்கிட்ட முன்பணம் வாங்கிட்டு அந்த கருவியை வாங்கிட்டாங்கன்னா அதுலேருந்து அவங்க வந்து அந்த கருவியை பயன்படுத்தி ஆகணும். அதனால் ஒரு தனியார் தேசிய வளர்ச்சி குழுமம் கூட்டம் அதனை தொடர்ந்து வெளியிடத்து தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம நேரமின்மை நிகழ்ச்சியை இறுதி கொண்டோம். ஒரு சில கருத்துக்கள் சொல்லி முடிங்க திரு அமெரிக்க நாராயணன். ரொம்ப இறுதியான கருத்துக்கள் சொல்லுங்க. ரொம்ப தெளிவுங்க. ஆப்ரஹாம் லிங்கன்ட்ட பேச சொல்லி கேட்டாங்க, ஒரு கூட்டத்துக்கு வாங்கினாங்க. ஏங்க நான் 5 நிமிஷத்தில் பேசணுமா இல்லை அவன் 5 மணி நேரம் பேசலாமா? நான் 5 மணி நேரம் பேசணும்னா உடனே வந்துடுறேன், 5 நிமிஷத்தில் பேசணும்னா நான் தயாரிச்சுட்டு வரணும்னாங்க. நம்ம முதலமைச்சர் தயாரிச்சுக்கிட்டு தான் போயிருக்காரு. அவங்களால 10 நிமிஷத்தில் பேசக்கூடிய சிறந்த அறிவாளி. ஆனால் முதல்லையே இதை அரசியல் பண்ணணும்னு சொல்லிட்டு
இதை மாதிரி பண்ணாங்க. ஒன்று. இரண்டாவதாக மக்கள் பிரச்சனையான மின்சாரத்தை 31வது இடத்துலையும் இந்த கேபிள் டிவி 6வது இடத்துலையும் பேசியிருக்காங்க. அது வந்து அந்த முதலமைச்சருடைய முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்குறாங்க? காவிரி பிரச்சனை கொடுக்குறாங்களா, இது கரண்ட் கொடுக்குறாங்களா, இல்லை இந்த கேபிள் டிவி கொடுக்குறாங்களா? இவருடைய நேரத்தில் கூட அதுதான் அதிகமாக செலவழிச்சாரு. மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுங்க, மக்களுக்காக பேசுங்க. மறுபடியும் சொல்கிறேன், மக்களுக்காகத்தான் அவங்க இருக்காங்க. எனக்கு வந்து அவமானம் நடந்து போச்சுன்னு சொல்றதை விட மக்களுக்காக போய் பேசுங்க. சொல்லுங்க, உங்களோட இறுதியான கருத்துக்கள் சொல்லி முடிக்கலாம் நிகழ்ச்சியை. இன்னைக்கு வந்துங்க, அதாவது முதலமைச்சர் வந்து அறிக்கை தயாரிக்கிறதுலையோ நிர்வாகத்தை நடத்துறதுலையோ எவ்வளவு தெளிவானவங்க, எவ்வளவு சரியாக செய்யக்கூடியவங்கன்றது இன்னைக்கு இந்தியாவில் இருக்க அத்தனை ஊடகங்களுக்கும் தெரியும், அத்தனை நிர்வாகிகளுக்கும் தெரியும், அரசியல்வாதிகளுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். அதனால் அதில் வந்து அடுத்தவங்க சொல்கிற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு அவங்க நடக்கலை. இன்னைக்கு முதலமைச்சர் இதுக்கு போகிறதுக்கு முன்னே அதிகாரிகளை கூட்டி முறையாக வந்து தயார் பண்ணிக்கிட்டு அறிக்கை தயாரிச்சுக்கிட்டு போகிறாங்க. அங்கே போய் உட்கார்ந்த உடனே அந்த அறிக்கையை வந்து இவங்க வந்து கொண்டு போன அறிக்கையை படிக்க விடாமல் தடுக்கணுன்றதுக்காக 10 நிமிஷத்தில் முடிச்சிங்கன்னா அவங்க புதுசாக ஒரு உத்தரவு போடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த அறிக்கையை வந்து இவங்க அந்த இடத்துல போய் வந்து அறிக்கையை வந்து தயார் பண்ண முடியாது. அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. அதிகாரிகளோட ஆதாரங்களோட அவங்க சரியான புள்ளி விவரங்களோட போகிற அறிக்கையை திடீர்னு 10 நிமிஷத்தில் சுருக்கி கொடுன்னா இது என்ன சிறுகதையாது? ஏற்புடையது அல்ல. அதனால முழுக்க அரங்கத்திற்கு வந்து பல கருத்துக்களை 2 கட்சியின் சார்பாக பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. நேரிலே மற்றொரு மக்கள் பிரச்சனையுடன் நாளைய சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.